ராமர் மேல ஒரு நிறைய அன்பு வச்சிருந்தாரு, சீத்தை மேல அன்பு வச்சிருந்தாரு. அதே ராமருக்கு கடைசி காலத்துல ஜலஜமாதியா ஆகும்போது அனுமாரால ஏத்துக்கவே முடியறது இல்லை. காரணம் என்னன்னா அவரு அவ்வளவு அன்பு, ஏன்னா ராமர் ஜலசமாதி ஆகிட்டு பிரிஞ்சிருவாரு ஏன்னு அவரோட எண்ணம் அவங்களுக்கு அதிகமா இருந்துச்சு. அப்ப ராமரே சொல்றாரு, தங்கிட்ட இருக்கிற மோதிரத்தை கலத்தை கீழே போடுறாரு. அதோட ராமரோட அரண்மனையில் இருந்த ஒரு ஓல்ஸ் வழி ஓட்ட வழி கீழே போயிடுச்சு. அது பாதாளலோகம் போய் நாகலோகம் வரைக்கும் போயிடுச்சு. அவரு ராமருக்கு சொல்றாரு, நீ போய் அந்த மோதிரத்தை எடுத்துட்டு வந்து கொடுப்பா அப்படின்னு சொல்றாரு. ஹனுமானும் சொல்றாரு, தன் விசாலமான உருவத்தை மீண்டும் சிறுசாக்கி அந்த ஓல்ஸ் வழி போய் நாகலோகம் போறாரு. மீண்டும் அந்த நாகலோகத்துல கேட்கிறாரு, இந்த மாதிரி ராமரோட மோதிரம் விழுந்துருச்சு, அதை எனக்கு நீ கொடுங்க. அவர் சொல்றாரு, ராமரோட மோதிரம் வந்தது உண்மைதான், அது இதையும் தாண்டி கீழே குளத்துல விழுந்துருச்சு, நீ போய் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. அனுமார் அந்த குளத்துக்குள்ள இறங்கி பார்த்தா பல லட்சக்கணக்கான மோதிரங்கள் உள்ள இருக்கு. ராமர் பாக்குறாரு, அனுமான் பாக்குறாரு, என்னடா ஒரே மோதிரம், ராமரோட முத்திரை வச்ச மோதிரம் இத்தனை இருக்கு சொல்லி பிரம்மதேவர்கிட்ட கேட்கிறார். பிரம்மதேவரை, இந்த மோதிரத்தை எதுன்னு பார்த்து எனக்கு எடுத்து கொடுங்க. அப்ப பிரம்மதேவர் சொல்றாரு, அனுமான் இது நீ புரிஞ்சுக்கோ, இத்தனை மோதிரம் இருக்குன்னா ஒரு ராமர் கிடையாது, ஒவ்வொரு ஜென்மங்களிலும் ராமர் அவதாரம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அதனால பல லட்சம் மோதிரம் உள்ள இருக்கு. ஒவ்வொரு முறை நீயும் அவதாரம் எடுத்து வந்திருக்க, நீ அந்த மோதிரத்தை எடுக்க ஆசைப்பட்டு வந்திருக்க. ராமர் ஒவ்வொரு ஜென்மத்திலும் அவதாரம் எடுத்து வந்துகிட்டு தான் இருக்காரு. அதை நீ புரிஞ்சுக்கோ. இந்த ஜென்மம் முடிஞ்சிருச்சுன்னா ராமர் இல்ல, ராமரே இருக்க மாட்டாருன்னு நினைச்சாத, ராமர் எல்லா இடத்துலயும் இருப்பாரு, அதை புரிஞ்சுக்கோ. இது மாதிரி பல லட்சம் ராமர்கள் அவதாரம் வந்திருக்காங்க. அந்த அவதாரத்துல நீயும் அங்க இது ஒரு அவதாரம் தான், நீ போய் ராமரை பத்திரமா நீ ஜலசமாதிக்கு அனுப்பி விடுன்னு அனுமார்கிட்ட சொல்றாரு. அதன்படி ஏத்துக்கிட்டு ராமர் மீண்டும் ஹனுமான் ராமர்கிட்ட வந்து அந்த அன்பை விட்டு பக்தி காட்ட ஆரம்பிச்சார். ராமர் ஒரு இடத்துல கிடையாது, எல்லா இடத்துலயும் இருக்காரு, ராமர் இல்லாத இடம் இல்லை. நான் பக்தி வச்சதுனால அது துக்கத்துல அழுந்து மீண்டும் ராமரை தேடி மோதிரத்தை தேடி போயிட்டேன், ராமரை விட்டுட்டு அந்த மோதிரத்து மேல எண்ணம் போயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரிதான் கிருஷ்ணர் முன்னே சொல்லிடுறாரு, என் மேல அன்பு வைக்காத, அன்பு வச்சா உனக்கு துக்கம் மட்டுமே நிறைஞ்சிருக்கும், என் மேல பக்தி வச்சுக்கோ, அந்த பக்தி உனக்கு துக்கத்தை கொடுக்காது. நான் எல்லா இடத்துலயும் இருக்குன்னு உனக்கு வந்துடும், எல்லா இடத்துல நான் இருக்கிறதுனால நான் இந்த இடத்துல தான் இருப்பேன்னு சொல்லி எனக்கு கஷ்டம் வராது. நீ அன்பு வச்சுன்னா நான் இந்த இடத்துல இருக்கேன், நான் இங்கதான் இருக்கேன், இந்த இடத்த தவிர எங்கேயும் இருக்க மாட்டேன்னு என்ன வரும், நான் அந்த இடத்துல இல்லைன்னு தெரிஞ்ச உடனே உனக்கு துக்கம் வந்துடும். அந்த துக்கம் உனக்கு எப்பவுமே வரக்கூடாதுன்னா என்கிட்ட அன்பு வச்சுக்கோ. இது கிருஷ்ணரே சொல்றாரு. அதைத்தான் நான் சொல்றேன். நம்மளோட குழந்தைகள் மேலேயோ, நம்மளுடைய மனைவி, நம்ம சொந்த பந்தங்களுக்கு மேலேயோ அன்பு அதிகம் வச்சா துக்கம் ஏற்படும். அதே நீ பக்தியை வச்சுப்பாரு, அந்த பக்தியை மாத்திட்டீங்க, உங்களுக்கு துக்கம் ஏற்படாது. ஏன்னா எல்லா இடத்துலயும் இருக்கான்னு ஒரு நம்பிக்கை வந்துடும். அது இறைவனா பார்க்கும்போது நம்மளுக்கு கஷ்டம் எதுவும் வராது. அந்த பாவனையோட ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அப்பா அம்மாவும் செஞ்சுட்டீங்கன்னா நாளைக்கு வருங்காலத்துல பிள்ளை படிச்சு வந்துருச்சு, நல்ல வேலைக்கு போகுது, நம்மளை காப்பாற்றணும் என்ன வராது. எப்பவுமே நம்ம கூட தான் குழந்தை இருக்காங்க, இது வராது. நம்ம சந்தோஷமா இருப்போம். நம்ம எல்லாருமே நம்மளுக்கு குழந்தைகளா மாறிடுவோம், எல்லாருமே நம்மளுக்கு நம்பிக்கையோட ஆளுகளா மாறிடுவாங்க. நம்மளுக்கு ஒரு பிரிவினையும் ஒரு கஷ்டமும் வரும்போது அந்த பக்தி நம்மள மனசை தேர்த்திடும், நம்மளுக்கு கஷ்டங்கள் எதுவும் வராது. அது மாதிரி அந்த பக்தியா மாத்திட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். ஓம் நமோ நமः.